Hi guys, welcome to Reasoning Practice Set 4. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராக்டிஸ் செட் 4. நான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் நம்பர் 1, 2, 3 ஆல்ரெடி நான் போட்டேன். அதோட ப்ளேலிஸ்ட்டும் உண்டாக்கியிருக்கேன். பை சான்ஸ் நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா நீங்கள் அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த இதில் நம்ம முக்கியமாக ஃபர்ஸ்ட் கோடிங், டீகோடிங், ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்ஸ், அப்புறம் கொஞ்சம் டயக்ராமெட்டிக்கல் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ ரீசனிங் ப்ராக்டிஸ் செட் 4க்கு வெல்கம் பேக். ஸோ நம்ம ஆரம்பிக்கலாமா? ஸோ ஐ கெஸ் நீங்கள் எல்லோரும் பென் பேப்பர் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 2 செகண்ட் தரேன், டக்குன்னு போய் பென் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே நான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் செட் 4 போட்டேன், ப்ராக்டிஸ் செட் 1, 2, 3 போட்டேன். ஸோ 3லனா லைவ் போட்டேன், அது ரொம்ப பேர் பார்க்கவும் இல்லை. ஸோ அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா லைவில் யாருமே வராதனால பெட்டர். நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துருந்தீங்க. வீடியோ உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு அந்த சமயம் மேபி சூட்டபிளாக இருக்காமல் இருக்கலாம். ஸோ எனக்கு இந்த டைம் தான் சூட்டபிளாக இருந்துச்சு ரெக்கார்ட் பண்ணவே. ஸோ அதனால தான் நான் லைவ் போடலான்னு இருந்தேன். ஆனால் இப்போ ஓகே, பல பேர் லைவ் வரலாதனால தான் சரி இப்போ நான் ப்ராக்டிஸ் செட்டாக இப்படியே போடுவோங்க. ஸோ ஐ கெஸ் நீங்கள் ரெடி ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரீசனிங்கோட ப்ராக்டிஸ் செட் 4க்கு வெல்கம் பேக். வெல்கம் டு மை கான்செப்ட் தமிழ். வீடியோ பிடிச்சி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே டெய்லி அரவுண்ட் 7 மணிக்கெலாம் 7 to 8 மணிக்குள்ளெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோ கிடைக்கும் ரீசனிங்கோட ப்ராக்டிஸ் செட்டோட. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இங்கே இருக்கிறது பிவைக்யூ தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நம்பர். ஸோ இங்கே ஆர்டராக இல்லை, எல்லாமே பிவைக்யூனால நான் கண்டுபிடிச்சி எடுத்தேன். ஓகேயா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ வெயிட் அ செகண்ட் கைஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். 1 minute தரேன், ட்ரை பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 2. ஸோ இங்கேருந்து எது இந்த குரூப்பில் பிலாங் பண்ணாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லோரும் சைடில் உங்கள்கிட்ட கொஷின் நம்பரையும் ஆன்சரையும் எழுதுங்க. அப்புறம் லாஸ்ட்டில் நான் உங்கள்கிட்ட கேட்பேன் எத்தனை மார்க் வாங்கினீங்கன்னு, நீங்கள் அதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இது சிம்பிளான கொஷின் நம்பர். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் டு டயர் 2. ஸோ டயர் 2 ஜென்ரலி ஹார்டாக இருக்கும். CBT 2 இப்போ நம்மகிட்ட ஆர்ஆர்பியில் எப்படி CBT 2 இருக்கோ, CBT 2 இங்கே NTPCயில் தான் இருக்குது, குரூப் டியில் இல்லை. ஸோ குரூப் டி விட்டு பல பேர் கேஸ் என்ன ஆச்சுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கைஸ் நான் சொன்ன மாதிரி தான் அந்த வீடியோவில் ஜூலை 28க்கு தான் நம்மளுக்கு அதை பற்றி தெரியவே வரும். ஸோ அப்போ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஆனால் அப்போ வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ரீசனிங் ஒரு நல்ல ஸ்கோர் தரும். அதே மாதிரி தான் NTPCலேயும். ஸோ அதே மாதிரி ஸ்கோர்ஸ் எதில் நல்லா இருக்கோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஸோ இதோட நம்ம டைம் அப் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம இங்கே ஆன்சரை பார்க்கலாம். ஸோ இங்கே ஆன்சரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாகவே தெரியும். ஸோ இங்கே ரெண்டுமே க்ராஸில் இருக்குது, இதுவும் க்ராஸில் இருக்குது, இதுவும் க்ராஸில் இருக்குது, இதுவும் க்ராஸில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் நம்பர் டி மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே? ஸோ இதுலேருந்தே நம்ம சிம்பிளாக சொல்லணும், ஆப்ஷன் நம்பர் டி தான் கரெக்டான தப்பான ஆன்சர். நம்மள்ட்ட கேட்டிருந்தது எது இந்த குரூப்லேயே பிலாங் பண்ணாதது, குரூப்பில் பிலாங் பண்ணாதது நமக்கு டி மட்டும் தான். ஸோ யாரெல்லாம் ஆப்ஷன் நம்பர் ஏ அமுக்குனீங்களோ யூஆர் கிரேட், நீங்கள் கொஷின் நம்பர் 1 கிளியர் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் +1 போட்டுக்கலாம். கொஷின் நம்பர் 2. ஸோ கொஷின் நம்பர் 1, 2 ஆப்போசிட் போட்டிருக்கீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நான் திருப்பி ரீசெட் பண்ணுறேன். டைம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. சேம் 1 minute. ஸோ இதுலேயுமே குரூப்பில் பிலாங் பண்ணாது நீங்கள் ஈஸியாக நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இது ஒரு ரஃபாலாம் இல்லை, ஏன் தான் டயர் 2ல் இருந்ததான்னு தெரில எனக்கு. ஸோ ஹவர் இது பிவைக்யூ நீங்கள் எடுத்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பிவைக்யூன்னு எழுதியிருக்கு பாருங்கள். நீங்கள் வீட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பிவைக்யூவா இல்லையான்னு. ஸோ இந்த பிவைக்யூ கண்டுபிடிக்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ எனக்காக ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க இந்த கஷ்டப்பட்டதுக்கு. ஸோ லாஸ்ட் 10 seconds கைஸ். நேரத்தில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க நம்புறேன், பண்ணலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஸோ லாஸ்ட் 5 seconds. ஸோ ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ யாருக்காவது ஸ்க்ரீன் அது சின்னமாக தெரிஞ்சுன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் கவனித்தேன் இப்படி வீடியோ இங்கே ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகுது. ஆனால் நான் நார்மலாக யூடியூப்பில் எம்டி சேனலையும் செக் பண்ணும்போது அது கொஞ்சம் சைஸ் கம்மியாகிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு லேட்டஸ்ட் ஃபோனாக இருந்தால், ஓல்டு ஃபோன் வந்தால் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அதில் ஜூம் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கேட்டிருந்த மாதிரி நம்மளை இங்கே எது இதில் பிலாங் பண்ணாதுன்னு கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே சொல்லியிருப்பீங்க ஆப்ஷன் நம்பர் பி தான் ரைட்டு. ஸோ இங்கே ஆப்ஷன் நம்பர் ஏ ரைட். காரணம் ஏன்னு சொல்லிடுறேன். இதில் எல்லாமே 4 சைடு பாக்ஸ் உள்ளது.
4 கியூப் இது ஸ்கொயர் இது. ஆனால் இது மட்டும் ஹெக்ஸாகன், ஏன்னா இதுக்கு 6 சைடு இருக்குது. ஓகேயா? ஸோ இது மட்டும் இந்த குரூப்லேயே வராது. ஸோ ஆப்ஷன் நம்பர் பி தான் தப்பு. நம்மள்ட்ட கேட்டிருந்ததும் எது இதில் வராதுன்னு கேட்டுருந்தேன். ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் அவுட் ஆப்ஷன் நம்பர் ஏ அதான் ரைட் ஆன்சர். ஐ கெஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன ஈஸியாக கொஸ்டின் எடுத்து வந்திருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாம் ஆர்ஆர்பி என்டிபிசியாக இருந்தாலும் சரி, குரூப் டியாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரீசனிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்களுமே யார் டீச்சர் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அவங்களும் உங்களை ஃபெயில் ஆகணும்னு ஆசைப்பட மாட்டேன். ஸோ இது ஒரு வேர்ட் கொஷின். நம்மளுக்கு இதுலேருந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். ஓகே, சேம் இதுக்கு 30 செகண்ட்ஸ் மோர் தென் எனஃப். லைக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காகவும் இருக்கும். ஆனால் ப்ராப்பராக கண்டுபிடிச்சா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அது 30 செகண்ட் மோர் தென் எனஃப் ஐ கெஸ். ஏன்னா இந்த கொஷனில் நீங்கள் ரொம்ப லேட் பண்ணிங்கன்னா அப்படி தான் ஆர்ஆர்பி என்டிபிசி கையை விட்டு போகுதுன்னு அர்த்தம். ஸோ நான் இதோட டைம் பாஸ் பண்ணுறேன். நான் 30 செகண்டாக சொல்லியிருந்தேன். ஸோ நான் டைம் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே என்ன கொஷின்னா, நம்மளுக்கு இதுலேருந்து ஆட் ஒன் அவுட்டை கண்டுபிடிக்கணும். இதில் மொத்தமாக இருந்ததில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்கேன். ரைட்டா? ஸோ நீங்கள் இங்கே ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, நம்மளுக்கு டேட்ஸை கவனிங்க. ஏப்ரலில் 30 நாள் வரும். ரைட்? அதே மாதிரி ஜூலையில் 31 நாள் வரும். அப்புறம் நவம்பரில் 31 டேஸ், 30 டேஸ். அப்புறம் செப்டம்பர்லேயும் 30 டேஸ். நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா, இங்கே நம்மளுக்கு மொத்தம் 4 டேட்ஸ் வந்திருக்கு. ஆனால் இது 30, இது 30, இது 30, ஆனால் இது மட்டும் 31. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஷின் ஆப்ஷன் நம்பர் சி தான் தப்பானது. ஆட் ஒன் அவுட் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இதில் தேதி 31 இருக்குது டோட்டல். ஆனால் பாக்கி இதெல்லாமே 30 இருக்குது. ஓகேயா? ஸோ வாங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 5 கொஞ்சம் அப் அண்ட் டவுனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு அடுத்த இப்போ ஏ அண்ட் பிக்கு ரிலேஷன் தந்திருக்கேன். நம்ம அடுத்தது சி அண்ட் டிக்கு ரிலேஷன் சொல்லணும். ஸோ டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு சேம் 1 minute. ஸோ ஐ கெஸ் நீங்கள் இந்நேரம் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் 30 செகண்ட்ஸ், இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் தர்றேன், வேணா ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இங்கே ரிலேஷன் கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் நம்பர் ஏக்கும் பிக்கும் ஒரு சேம் ரிலேஷன் இருக்குது. அப்போ சிக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன் வரணும்? ஸோ நம்மளுக்கு டி ஆப்ஷனை தான் இங்கே ஏபிசின்னு நம்ம பிரித்து தந்திருக்கோம். அதில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஐ திங்க் ஒரு கொஷின் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்பயும் நல்லா தெரியும் நம்புகிறேன். ஸோ last 7 seconds, 6 seconds guys, 5 seconds, 4 seconds, 3 seconds, 2 seconds, 1 second. So time up. So 1 minute நான் தந்திருந்தேன். நேரில் நீங்கள் கண்டுபிடிச்சி 30 செகண்ட்ஸ்லேயே முடிச்சிருப்பீங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஷின் நம்ம 30 செகண்டில் முடித்தா தான் நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்க முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட் நடுவில் இருக்க ஷேப்பை பார்ப்போம். ஸோ நடுவில் நீங்கள் இங்கே ஷேப் கவனிச்சிங்கன்னா, இங்கே ட்ரையாங்கிள் இருக்குது. ரைட்? இங்கேயுமே ட்ரையாங்கிள் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, உள்ளே ஒரு வார்த்தை இருக்குது. ரைட்டா? அப்போ இங்கே சர்க்கிள் இருக்குது. ரைட்? சர்க்கிள்குள்ளே ஒரு வார்த்தை இங்கே இருக்கணும். அப்போ தான் இது ரைட்டாக இருக்கும். ஸோ சர்க்கிள்குள்ளே வார்த்தை ஏ அண்ட் பியில் இருக்குது. ஆனால் சி அண்ட் டியில் இல்லை. அதனால் நம்ம இதை எலிமினேட் பண்ணிடுவோம். ஓகே, இதை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது இங்கே நீங்கள் பியை பார்த்தீங்க. ரைட்? மேலே பி இருந்துச்சு. ஆனால் இப்போ அது நடுவில் வந்துருச்சு. அப்போ இங்கே கே நடுவில் இருந்தது. ஆனால் இங்கே ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா, 2 நிமிஷம் உங்களுக்கு திருப்பி ப்ராப்பராக காமிக்கிறதுக்காக நான் பேக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கே ஆப்ஷன் நம்பர் சியும் டியும் எலிமினேட் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே கவனிச்சிங்கன்னா, நம்மளுக்கு பி இங்கே இருந்தது ஸ்ட்ரெயிட்டாக தான் எழுதியிருக்காங்க உள்ளேயும். அப்போ கே இங்கே வெளியில் இருந்தது, திருப்பி கே உள்ளே எழுதிருப்பேன். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏயும் இங்கே எலிமினேட் ஆகுது. ஆப்ஷன் நம்பர் பி தான் நம்மளுக்கு ரைட் ஆன்சர். நீங்கள் ஆப்ஷன் நம்பர் பி செலக்ட் பண்ணிங்கன்னா சூப்பர் கிரேட். ஸோ வாங்க அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணலாம். நான் டைமை ரீசெட் பண்ணிட்டேன். ஸோ ஷேப் ஓகே. ஸோ சேம் இதுவும் ஒரு ஃபிகர் கொஷின். இதுவும் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஃபிகர் கொஷின்ஸ் கொஞ்சம் ஈஸியானது. ஆனால் டைம் எடுக்க வாய்ப்பும் இருக்குது, எல்லாமே இருக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் 10 செகண்ட் ஆயிடுச்சு.
ஸோ லாஸ்ட் 15 செகண்ட் guys, லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான், இது ரொம்பலாம் டஃப் இல்லை. பை சான்ஸ் நீங்கள் ரீசனிங்கில் கொஷின் பண்ணும்போது உங்களுக்கு கொஷின் தெரியலனா அந்த சமயமே விட்டுட்டு போயிருங்க, ரொம்ப நேரம் எடுத்துடாதீங்க, டைம் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கொஷின் பார்க்குறேன், எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலேயே ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஷினை பாஸ் பண்ணிட்டு, லிட்ரலி பாஸ் பண்ணிட்டு ஒன்று அடுத்த கொஷினுக்கு போங்க, இல்லைனா அந்த கொஷனை திருப்பி நான் முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, ஏன்னா மோர் தென் 1 minute நீங்கள் ஒரு கொஷனுக்கு தந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களே, நீங்கள் லாஸில் போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம எந்த கொஷனை பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா மொத்தம் 6 எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4, அப்புறம் இந்த படுத்துகிற வகையில் 5. ஸோ 5 இருக்கா, அப்போ இங்கேயும் 5 6 ஒன்றா சேர்த்து தான் பென்டகன் வரைஞ்சிருக்கான். பென்டகன்னா 5 சைடு உள்ளது தான் பென்டகன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ இங்கே எத்தனை ஸ்டிக்ஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6, இந்த படுத்துருக்கிறது ஒன்று. ஓகே, அது மொத்தம் 6. ஸோ இங்கே 6 ஷேப் உள்ளது எது, இது தான் 6 ஷேப் உள்ளது தான் நம்ம ஹெக்ஸகன் சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஜென்ரலி சில தடவை 6 சைடு உள்ளது ஹெக்ஸகன், 5 சைடு உள்ளது பென்டகன், அது மாதிரி கொஷின் கேட்டிருக்கேன் ரீசனிங்கில். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பிவைக்யூ கொஷின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 3. ஓகே, சேம் இதுவும் ஒரு ஃபிகர் கொஷின். ஸோ ட்ரை பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 30 செகண்ட்ஸ், இந்த கொஷனில் 30 செகண்ட்ஸ் எடுக்கிறதே பெரிய விஷயம் guys. நீங்கள் இதெல்லாம் ஜஸ்ட் 10 to 20 செகண்ட்ஸ்குள்ளே பண்ணணும். ஆனால் நான் 1 minute ஏன் தரேன்னா, நான் ஃபஸ்ட்டே ரூல் சொல்லியிருந்தேன், நான் பர் கொஷின் 1 நிமிஷம் தர்றேன்ட்டு, அதனால தான். இல்லைன்னு நான் அப்போயே நிப்பாட்டியிருப்பேன். இந்த கொஷனில் ரொம்ப நேரம் ஆகவே கூடாது. ஸோ அரவுண்ட் 48 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் 10 செகண்ட்ஸ், வாங்க டக்குன்னு பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் 6 4 seconds 3 seconds 2 seconds. ஸோ டைம் அப் கைஸ். ஸோ இந்த மாதிரி ஓ மை காட், ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஷனில் நீங்கள் சேம் ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இப்படி பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட், இந்த மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், உங்களால் ப்ராஃபிட் ஆக முடியும். ஸோ இங்கே இருக்க நீடில் ஏரோ மேல் சைடு பார்க்குது, இந்த சைடு டவுன் சைடு பார்க்குது. இது மேல் சைடு பார்க்குறதுனா இங்கேயும் டவுன் சைடு தான் பார்க்கணும். ஸோ டவுன் சைடு ஆப்ஷன் நம்பர் ஏ அண்ட் ஆப்ஷன் நம்பர் சியில் இருக்குது, அப்போ ஆப்ஷன் நம்பர் பி அண்ட் டி கேன்சல் ஆகிடுது. ஓகேயா? ஸோ அடுத்த வித்தியாசம் என்னென்னு பார்ப்போம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ரைட்டா? அது இங்கிட்டு வந்தோடனே ஆப்போசிட் ஆகிடுது. அப்போ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும் போது அது இப்படி வந்து மாறிடுது, ரைட்டா? அப்போ நம்மளுக்கு இந்த சைடில் பி தந்திருக்காங்க. அப்போ பி இந்த சைடில் வரும்போது இப்படி ஆயிடும், ரைட்டா? ஸோ ஆப்ஷன் நம்பர் பி எங்கெல்லாம் இப்படி வித்தியாசமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் நம்பர் ஏல இல்லை, ஆனால் ஆப்ஷன் நம்பர் சியில் இருக்குது. ஸோ ரைட் ஆப்ஷன் நம்பர் சி. ஸோ எலிமினேட் மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பெனிஃபிட்டில் இருப்பீங்க. எலிமினேட் மெத்தடை நீங்கள் விட்டீங்கன்னா நீங்கள் காலி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் அப் அண்ட் டவுனாக இருக்குது. நான் சொன்னேன் ரொம்ப அப் அண்ட் டவுனாக இருக்குது போல. ஓகே, ஸோ சேம் இதுவுமே ஒரு டயக்ராம் கொஷின். ஐ கெஸ் ரொம்ப டயக்ராம் கொஷினாகவே இருக்குது இன்றைக்கி. இல்லை ஜஸ்ட் இதுக்கப்புறம் ஒரே ஒரு டயக்ராம் கொஷின், அதுக்கப்புறம் நம்ம நியூமெரிக்கலுக்கு போய்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சேம் இதுக்கும் ஒன்று தான் நான் தரப்போகிறேன், வேறு எதுவும் வழி இல்லை எனக்கும். ஸோ இதுக்கு நம்ம கொஞ்சம் கண்ணை திறந்து வச்சுருக்கணும். கண்ணை திறந்தால் மட்டும்தான் இந்த கொஷினை பண்ண முடியும். ஸோ ஒரு ஈஸியான கொஷின் தான், ரொம்பலாம் இல்லை. நான்லாம் ஒன்று பரவி விடுறேன், ஈஸியான கொஷின் தான். ஸோ கைஸ், உங்களுக்கு லைவில் பண்ணால் பிடிக்குமா இல்லையான்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் பல பேர், நான் போனது 2 ஸ்ட்ரீம் பண்ணேன், லைவில் யாருமே வரல, நிறைய பேர் வரல. அதனால தான் நான் இப்போ ரெக்கார்டட் கொஷினே போடுறேன். ஏன்னா லைவில் இல்லைனா உங்கள்கிட்ட பேச்சு என்ன பேசுகிறீங்க அதெல்லாம் கேட்டால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே சமயம் நம்ம 2 பேரும் காம்படிஷன் பண்ணி பண்ணோம்னா சூப்பராகவும் இருக்கும். ஸோ டைம் அப். ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு லைவில் வேணுமா வேணாமான்னு. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் 7 மணிக்கு தான் பண்ணுறோம். 7 மணிக்கு தான் எல்லோரும் வீட்டுக்கே வந்திருப்பீங்க ஆல்மோஸ்ட். அந்த டைம்லாம் இருட்டிடும் நம்ம அங்கிட்டலாம். ஓகே, தமிழ்நாட்டிலாம் இருட்டிடும். ஸோ
அந்த டைமில் உங்களுக்கு லைவில் வர ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நம்ம லைவில் பண்ணலாம். ஏன்னா இப்படி பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், நானே சொல்லிக்கிட்டு நானே இப்போ இது மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் லைவில் வந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஆன்சர்ஸ் சொல்கிற ஆன்சர்ஸ் நம்ம 2 பேரும் கம்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்குற டவுட்ஸும் கேட்குறேன், நானும் எனக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி எனக்கு பதிலும் சொல்லலாம். ஸோ ஹவர் நம்ம இந்த கொஷின் பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 2, நம்மளுக்கு இங்கே கவனிச்சிங்கன்னா மொத்தம் 8 இதழ் தந்திருக்காங்க. இப்போ இது ஃப்ளவர்னு வச்சுக்கோங்களே, ஃப்ளவருக்கு மொத்தம் 8 இதழ் தந்திருக்கான் இதில். ஆனால் இங்கே 5 தான் தந்திருக்கான். அப்போ இங்கே 8லேருந்து இது 5ஆக மாறுது, ரைட்டா? அப்போ இங்கே எத்தனை தந்திருக்காங்க? ஃப்ளாக்ஸ் 3 3 6 7 8, இங்கேயுமே 8 தந்திருக்காங்க. அப்போ நம்ம இங்கே 5 எடுத்துடணும். இங்கே 5 எங்கெல்லாம் இருக்குதுன்னு கவனிங்க. இது 4, இது 6 7, இது 6. ஸோ ஆப்ஷன் நம்பர் டி தான் ரைட் ஆன்சர். இதில் நம்ம ஷேப் என்ன எக்ஸாக்ட் ஷேப் இல்லையே அப்படிலாம் யோசிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் முதல்ல எத்தனை இதழ் இருக்குதுன்னு கவனிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதுபடி நீங்கள் ஆப்ஷன் நம்பரை டிக் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ நான் டைம் ரீசெட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் லாஸ்ட், ஐ திங்க் இதான் அதுக்கப்புறம் ட்ராயிங் விட்டு ஒரு கொஷனில். ஓகே, இதான் லாஸ்ட். ஓகேயா? ஸோ லாஸ்ட் கொஷின் ஒரு பிக்சர் விட்டு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் 1 minute நான் தரேன், ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷின்லாம் ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க். நீங்கள் ரிஸ்கில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ரிஸ்க் மாதிரி நினச்சிட்ருக்காதீங்க. ஸோ இந்த தடவை லிட்ரலி நான் கெஸ் நான் அந்த வீடியோ இன்னும் போடலை. நேற்று எனக்கு ஒரு RTI ஃபார்ம் கிடச்சிச்சு. எனக்கு யாரோ வடக்கு நம்பர் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருந்தபோது சும்மா நான் அப்படியே தலையின்னு ஏதாவது கிடைக்குமான்னு அப்போ பார்த்துக்கிட்ட போது தான் எனக்கு வடக்கு நம்பர் ஒன்று காமிச்சார். நம்ம சென்னை சைடில் மட்டுமே 3,58,000 பேர் அப்ளிகன்ஸ் கிராஜுவேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. லிட்ரலி NTPC கிராஜுவேட்காக 3 லட்சம். ஆனால் லிட்ரலி நான் சொல்லப்போனால் அதில் தமிழ்காரவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஏன் தான் நம்ம சைட்காரவங்க ஏன் வரமாட்டேங்கிறான்னு தெரியல. ஏன்னா ஹிந்திக்காரவங்க ரொம்ப பேர் வந்துடுறாங்க. நார்த் இந்தியன்ஸ் நம்ம வேலையே பாதி போகுதுப்பா. நார்த் இந்தியன்ஸ் நிறையா இருக்காங்க. சென்னை காம்படிஷன் நிறைய நார்த் இந்தியன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேர்லாம் நம்ம சைடில் ரெப்பியிருக்கே மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக தான் ரெப்பியிருப்பாங்க. ஹவர் டைம் ஆயிடுச்சு. ஸோ பெட்டர் நம்ம அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம சைடில் வந்துட்டு நம்மளே அப்ளை பண்ணாமல் இருந்தால் எப்படிப்பா? ஸோ ஃபஸ்ட் நான் இந்த கொஷனை சால்வ் பண்ணிடுறேன். மொத்தம் இங்கே 1 2 3 4 5 6. ஸோ இங்கே 6 ஷேப் இருக்குது. மீன்ஸ் வெளியில் இருக்க பாக்ஸை சொல்கிறேன். இது 6 சைடு உள்ளது, இது 5 சைடு உள்ளது, ரைட்டா? அப்போ இங்கே கவனிங்க, 1 2 3 4 5 6 7 8. இது 8 ஷேப் உள்ளது. இங்கே கவனிச்சிங்கன்னா நம்ம 6லேருந்து -1 பண்ணி 5 வந்திருக்கோம். அப்போ 8லேருந்து -1 பண்ணி என்ன வரணும்? 7 வரணும். ஸோ 7 ஃபஸ்ட்டு நம்ம 7 எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். ஸோ இது ஒரு 6 ஷேப் உள்ளது, இது ஒரு 8 ஷேப் உள்ளது, இது ஒரு 5 ஷேப் உள்ளது. ஸோ ஆப்ஷன் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளுக்கு தெரியுது. ஆப்ஷன் நம்பர் பி தான் ரைட்டான ஆன்சர். இதில் நம்ம நீங்கள் கவனிக்க தேவையே இல்லை. இப்போ பை சான்ஸ் நீங்கள் ப்ரோ நான் அப்படிலாம் பண்ணலை, நான் எப்படி பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இதை கவனிக்காமல் இருந்தால் நீங்கள் நடுவில் இருக்க வார்த்தையை கவனித்து நீங்கள் பண்ணிடலாம். ஆனால் அதை வச்சு நம்ம ரொம்ப நேரத்தில் ஆன்சர் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கீ ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த மாதிரி ஹாரிசான்டலில் படுத்து கிடக்குது, இது வெர்டிகலாக நின்றுட்டுருக்கு. இதுவும் ஹாரிசான்டல்னால் இது நின்றுட்டுருக்கு. ஸோ இங்கே ஆப்ஷன் நம்பர் பியும் உங்கள் சியும் வந்திருக்கும். ஆனால் நான் பண்ண மெத்தடில் சிங்கிளில் ஒரே இதில் எலிமினேட் ஆகிடுச்சு. ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி தான் ரைட்டான ஆன்சர். நீங்களும் டிக் பண்ணிங்கன்னா சூப்பர் கிரேட். ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின். இது ஒரு வேர்ட் கொஷின். ஐ திங்க் உங்களுக்கு டைம் ஆகாது. ஸோ நானும் உங்களோட தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோர்ஸ் இங்கே இருக்குப்பா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ காய்ஸ் நிமிஷம் எங்கே போச்சு இருந்தது? ஸோ இப்போ நான் கைஸ் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு நார்மலாக வேலை.
ஸோ கைஸ் இதுக்கு நான் டைம் எக்ஸ்ட்ரா தர்றேன், ஏன்னா இது கொஞ்சம் லெந்தி நான் பார்த்துட்டேன், ஆனால் இது கொஞ்சம் லெந்தி. ட்ரை பண்ணுங்கள். கைஸ் இதுக்கு நான் டைம் தர்றேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ட்ரை பண்ணி தீருங்க, ஏன்னா இது கொஞ்சம் லெந்தி நான் பார்த்துட்டேன் இதை. ஸோ லாஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் தரேன், ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஐ கெஸ் நான் பண்ணது ரைட்டுன்னு நினைக்கிறேன், ஆனால் இது எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ பை சான்ஸ் என் ஆன்சர் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன ஆன்சர் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு இதில் டவுட் இருக்குது கொஞ்சம், ஏன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை என்னென்னு ப்ரூவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இங்கே ஜி அப்புறம் ஜிபியூட்டு நம்மளுக்கு ஆன்சர் தந்திருக்காங்க. 2 நிமிஷம் நான் இந்த வாட்சை கொஞ்சம் கீழே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கே GB 13 தந்திருக்காங்க. GU2 வேல்யூ நம்மளுக்கு 7ன்னு தெரியும், BU2 வேல்யூ 2ன்னு தெரியும். 7 + 2 9. ஓகேயா, அப்போ இங்கே 13 வருதுன்னா இன்னும் நம்ம என்ன பண்ணோம், +4 பண்ணோம், அப்போ 13 வரும். அப்போ ஹெச் இப்போ அடுத்தது HD 17. HU2 நம்மளோட வேல்யூ 8 + DU2 4. 8 + 4 12 வரும், ஆனால் அங்கே 17 தந்திருக்காங்க. அப்போ +5 பண்ணும். ஓகேயா, ஸோ இதுவே ஒரு காம்பினேஷன் நம்மளுக்கு தப்பாக வரும். ஏன்னா அடுத்தது பாருங்கள், D இங்கேருந்து எடுத்துகிறேன். D4 + K இருக்கா, K2 வேல்யூ என்ன 11. அப்போ இங்கே 15 வரும், +3 பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இந்த கொஷனுக்கு ஆன்சர் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவும் இருக்குது, எனக்கும் இந்த கொஷின் வர மாட்டேங்குது. ஸோ பை சான்ஸ் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுன்னா சொல்லுங்கள். நான் 2 நிமிஷம் ஒரு செக் பண்ணிட்டு பார்த்து சொல்கிறேன். செக் பண்ண வேணாம், நான் ட்ரை பண்ணுறேன் 1 நிமிஷம், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பை சான்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொஷனோட ஆன்சரை. ஏன்னா which one of the following RE16 related to. ஓகே guys, 2 நிமிஷம் விஷயம் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தான் தப்பாக பண்ணிக்கிட்டே. ஸோ கொஷின் என்னென்னா, நம்மளுக்கு ஜிக்கும் 2 நிமிஷம் GB 13க்கும் HD 17 இது ரெண்டுமே ரிலேட்டட். ஆனால் எப்படி ரிலேட்டட்னு பார்க்கணும்னா, GU2 நம்பர் பார்த்தீங்கன்னா 7, H2 8. ஓகே, அடுத்தது நம்மளுக்கு இங்கே ரிலேட் பண்ணிக்காங்க D அப்புறம் EM22. DU2க்கு அப்புறம் E வரும், ரைட்டா? அப்போ அது மாதிரி ஆறுக்கு அப்புறம் என்ன வரும், T வரணும். ஸோ T எல்லாத்துலேயுமே ஆப்ஷன் நம்பர் சியும் டிலையும் கேன்சல் ஆகிடுச்சு. T எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் நம்பர் B and A வந்துருக்கு, ரைட்டா? அடுத்தது அடுத்த கொஷின் பிலேருந்து, சாரி நான் பென் கலர் சேஞ்ச் பண்ணிக்கின்னு அப்போ தான் தெரியும். பிலேருந்து நம்ம D போகிறோம், அப்போ Cயை விட்டு Dக்கு போகிறோம். அதே மாதிரி Kலேருந்து Mக்கு போகிறோம், அப்போ Kலேருந்து Lயை விட்டுட்டு Mக்கு போகிறோம். அப்போ இங்கே +1 விட்டு பிலேருந்து Cயை விட்டு Dக்கு போகிறோம். அப்போ இலேருந்து Fஐ விட்டுட்டு அடுத்தது Gக்கு வருவோம், ரைட்டா? Fஐ விட்டுட்டு Gக்கு வரும். ஸோ ரைட் ஆப்ஷன் நம்பர் B. ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன், இல்லைனா நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் நல்லா இங்கே கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு G கேட்டிருக்கேன். ஓகே, GB 13 HD 17. ஓகேயா, GU2 நம்பர் உங்களுக்கு 7, HU நம்பர் 8. அப்போ 7 8 நம்ம +1 வந்திருக்கோம், ரைட்? அடுத்தது இங்கே DK18 EM22. இங்கே DU2 வேல்யூ நம்மளுக்கு 4, EU2 வேல்யூ 5, ரைட்டா? அப்போ 3E16 ஏதோ ரிலேட்டட்னு கேட்டிருக்கேன். R ரூட் அடுத்த நம்பர் என்ன, R ரூட் அடுத்த நம்பர், வெயிட் அ செகண்ட், நான் தப்பாக பண்ணியிருக்கேன்னா என்ன ஆச்சு? 2 நிமிஷம் ப்ளீஸ் சாரி, ஐ கெஸ் நான் தப்பாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஓகேயா, ஸோ ஜிலேருந்து நம்ம போகிறோம் ஹெச்சுக்கு. அப்போ ஜிலேருந்து ஹெச்சுக்கு போகிறோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, GH. ஓகே, அப்புறம் டிலேருந்து இ போகிறோம், DE. அப்போ RS. ஸோ S தான் வரணும். இது ஆப்ஷன் நம்ம பியும் ஏயும் கேன்சல் ஆகிடுச்சு, S தான் வரணும். ஓகே, SS. ஓகேயா, அடுத்தது நம்ம பிலேருந்து டிக்கு வரோம். அப்புறம் பிலேருந்து டிக்கு வரோம்னா சியை விட்டுட்டு நம்ம டிக்கு வரோம். ஓகேயா, அப்போ கேலேருந்து எம்முக்கு வரும்போது எம்முக்கு வரும்போது நம்ம எல்லை விட்டுவிட்டு எம்முக்கு வரோம். அப்போ இலேருந்து வரும்போது இலேருந்து எஃப்ஐ விட்டுட்டு ஜிக்கு வரணும். ஜி எங்கே இருக்குது, ஆப்ஷன் நம்பர் C தான் கரெக்ட் ஆன்சர். சாரி கைஸ், நான் முதல்ல ஏ சொல்லிட்டேன். ஸோ இது ரைட்டான ஆப்ஷன் நம்பர் C. ஐ கெஸ் உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா ஒரு திருப்பி செக் பண்ணிக்கோங்க. திருப்பி அந்த கொஞ்ச நேரத்துக்கு நான் ஏ சொன்னேன்ல, அதை கட் பண்ணிட்டு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல அதை வாங்க. ஏன்னா இது ரைட் ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் C தான். ஓகே, ஐ கெஸ் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இங்கே கொசு ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஷின் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட் படிக்க தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கீழே வந்து ரிலேஷனை கண்டுபிடிங்க. ஓகேயா, ஸோ இது ஒரு CPU விட்டு SSC விட்டு
இதில் ஏன் நான் ஆர்ஆர்பி என்டிபிசி கொஸ்டின் எடுத்ததுலன்னா ஏன்னா ஆர்ஆர்பி என்டி கொஸ்டின் ரொம்ப கம்மி தான். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஐ கெஸ் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, ஆனால் லிட்ரலி எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வருதோ அதை மட்டும் முதல்ல ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஹவர் வேணா இதில் எக்ஸ்ட்ரா ஒரு 30 செகண்ட் நான் என்ன தர்றேன், எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சேன் நான் இதோட ஆன்சரை. ஏன்னா ரொம்ப டஃப்பாக இல்லை, ஆனால் நீங்கள் மேபி கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஸோ பை சான்ஸ் கைஸ், நான் அடுத்தது உங்களுக்கு ஏதோ ஒரு கான்செப்ட் வீடியோ வேணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதை டைம் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். ஏன்னா டைம் ஸ்கிப் பண்ணி இப்போ நான் இங்கே டைமர் ஓடிக்கிட்டு இருக்கு, இல்லை நான் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட், உங்களுக்கே தெரியாது எத்தனை நிமிஷம் ஓடி போச்சுன்னு. ஸோ இங்கே டைமர் ஆல்ரெடி ஓடி தான் இருக்குது, நீங்கள் அதை பண்ணியே பார்த்துட்ருக்கலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் 2 செகண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் வந்து மேபி இது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஏன்னா எனக்குமே முதல்ல கன்ஃபியூஷன் ஆச்சு, ஆனால் இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா நான் ஃபஸ்ட் எனக்கு ஈஸி மல்டிப்ளை நான் இங்கே கீழே இருக்குது 5 6 240. ஓகே, இப்போ 6 5s 30 வருமா? ரைட்டா, 30 ஒரு 8 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 8 0s 0, 8 4s 3 8s 24, அப்போ உங்களுக்கு 240 வரும். ரைட்டா, ஸோ அப்போ இதே மாதிரி நமக்கு மேலே இருக்க காம்பினேஷனை ட்ரை பண்ணுவோம். நான் 2 நிமிஷம் இந்த கிளாக்கை கீழே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம காம்பினேஷன் இதை காமிச்சிட்டேன், இப்போ இதை காமிப்போம். 6 2s 12, அப்புறம் 8ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ரைட்டா, 8 2s 16, மிச்சம் 1, 8 1s 8 + 1 9, 96. ஸோ நம்மளுக்கு இங்கே பண்ண மெத்தட் கரெக்ட். ரைட், அப்போ நமக்கு ஆப்ஷன் நம்பர் 1 செக் பண்ணி பார்க்கலாம். 12 3s 36. ஓகே, உங்கள் மல்டிப்ளிகேஷன் ரொம்ப தெரியணும்னு அவசியம் இல்லை, 10 வரைக்கும் தெரிஞ்சாலே பெரிய விஷயம். ஓகே, நானும் எனக்கே 10க்கு மேலே தான் தெரியாது. ஸோ அடுத்தது நம்ம 8ஆல் இங்கே எல்லாத்துலேயும் 8ஆல் தான் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 8ஆலையும் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 8 6 48, மிச்சம் 4, 3 8s 24 + 4 28. ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ சும்மாவே எலிமினேட் ஆகுது. ஸோ நான் எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்கிறேன். ஐ கெஸ் உங்களுக்கு இது எப்படி நான் பண்ணேன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு வந்து ஆப்ஷன் நம்பர் சி யான்னு சொல்லிடுறேன். 1 2s 2. ஓகே, 2வை நீங்கள் 8ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 கிடைக்கும். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு மேலே நான் 2 மெத்தடும் சொன்னது, இந்த 2லையும் நான் செக் பண்ணி காமிச்சேன், அது இங்கேயும் உங்களுக்கு மீன்ஸ் இதுலேயும் கரெக்டாக செட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் நம்பர் சி தான் எனக்கு ரைட்டான ஆன்சர். ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். ஸோ கொஷின் நம்பர் நெக்ஸ்ட் 4. ஸோ சேம் நம்மளுக்கு வந்தது வேர்ட் கொஷின். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா இப்போ தான் வேர்ட் கொஷினே வந்திருக்கு. ஐ கெஸ் நீங்கள் பண்ணிடுவீங்க நம்புகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் எலிமினேஷன் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சு போயிடும் ஈஸியாக. எலிமினேஷன் மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி என்ன தான் உலகம் அழிஞ்சாலும் எலிமினேஷன் மெத்தட் உங்களை உயிர் காப்பாற்ற வைக்கும். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் எலிமினேஷன் மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் 100% ஷுவராக சொல்கிறேன். குரூப் டி என்ன நீங்கள் என்டிபிசி லெவல் வரைக்கும் முடிச்சிடலாம். என்டிபிசி கிராஜுவேஷன் லெவல் பேப்பர் கூட முடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ ஹவர் லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் ஐ கெஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எலிமினேஷன் மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எலிமினேஷன் மெத்தட் இஸ் அ காட். இப்போ நான் எலிமினேஷன் மெத்தட் எப்படி நான் எலிமினேஷன் மெத்தட் பண்ணேன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் 6 செகண்ட் கைஸ். ஸோ லாஸ்ட் 2 செகண்ட். ஸோ டைம் அப் கைஸ். ஸோ ஐ கெஸ் சேம் டு வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நான் டிசர்வ் பண்ணுறேன். ப்ளீஸ் ஒரு லைக் அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப் தான் கேட்டேன் உங்கள்கிட்ட. ஓகே, ஸோ இப்போ நான் முதல்ல இந்த வெட்டி பேச்சு வீணாக போச்சு. ஸோ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ சிலேருந்து நம்ம இ வரோம். ஸோ டியை விட்டுட்டு நம்ம இக்கு வந்திருக்கோம். அப்போ யூலேருந்து நம்ம அடுத்தது வியை விட்டுட்டு டபிள்யூக்கு வந்திருக்கோம். ரைட்டா, அப்போ பிலேருந்து என்ன விடணும்? பிலேருந்து க்யூவை விட்டுட்டு எஸ்ஸுக்கு வரும். சாரி,
நான் என்ன சொன்னேன், க்யூலேருந்து பிக்யூஆர், க்யூவை விட்டுட்டு நம்ம ஆருக்கு வரணும். ஸோ ஆர் ஆப்ஷன் ஏபிசிடி எதுவுமே இங்கே எலிமினேட் ஆகலை. ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட், ஆர்லேருந்து நம்ம இங்கே டி வர்றோம். ஆர்லேருந்து டி வர என்ன, எஸ்ஸை நம்ம விட்டுட்டு டிக்கு வந்திருக்கோம். அது மாதிரி என்லேருந்து ஓ விட்டுட்டு நம்ம பிக்கு இங்கே வந்திருக்கோம், ரைட்டா? அப்போ எல்லேருந்து அடுத்தது என்ன, எம்மை விட்டுட்டு என்னுக்கு வருவோம், ரைட்டா? ஸோ இங்கே நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் மெத்தட் படி ஆப்ஷன் நம்பர் பி அண்ட் ஆப்ஷன் நம்பர் டி அண்ட் ஆப்ஷன் நம்பர் சி கேன்சல். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் ரைட்டான ஆன்சர். நீங்கள் ஆப்ஷன் நம்பர் ஏ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சூப்பர் அண்ட் கிரேட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் இன்னும் எத்தனை இருக்குப்பா, நிறையா இருக்குது. சூப்பர், நீங்கள் நிறையா கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ கொஷின் நம்பர் 3 ஐ கெஸ் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நம்புகிறேன். ஓகே. ஸோ கைஸ், எனக்கு வெர்டிக்கல் நான் ஏன் ஸ்ட்ரீம் எடுக்கலன்னா மீனிங்கே இல்லை அதில். ஏன்னா சும்மா யாராவது வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறேன் ஹாய் ஹலோன்னு, நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதனால தான். ஓகே. ஸோ நான் இந்த ஹாரிசாண்டல் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணால் நிறையா பேர் வர மாட்டாங்க. நான் யார் உண்மையாகவே படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஹாரிசாண்டல் ஸ்ட்ரீம்க்கே வருவாங்க. யாராவது டைம் பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வர மாட்டாங்க. ஸோ ஹவவர் நான் டைம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக எனக்கே இருக்குது. ஸோ காய்ஸ், லாஸ்ட் 10 seconds லிட்ரலி எனக்கும் கன்ஃபியூசிங். எக்ஸ்ட்ரா நான் ஒரு 30 seconds இங்கே எடுத்துக்கிறேன். எனக்கும் இந்த ஆன்சர் எனக்கும் புரியல. ஸோ 10:22, அப்புறம் 16:106. இதில் என்ன ரிலேஷன் வரும்? 10லேருந்து ரிலேஷன் எடுத்து பார்த்தோம்னா 10 ஸோ காய்ஸ், உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுன்னா ப்ளீஸ் தாராளமாக சொல்லலாம். எனக்கு இதுக்கு ஆன்சர் லிட்ரலி எனக்கு புரிய மாட்டேங்குது என்னன்னு. ஏன்னா 16:106 மாதிரி தான். 16 × 10 ஆனோம்னா ஸோ காய்ஸ், எனக்கு இந்த கொஷின் புரியல, லிட்ரலி எனக்கும் தெரியல. பை சான்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த கொஷனை ப்ளீஸ் சொல்லுங்கள். ஸோ இதில் என்னென்னா நம்மளுக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன புரியலன்னா, இப்போ நீங்கள் 16லேருந்து 106க்கு வர்றோம். அப்போ இங்கேருந்து ஒரு குறைஞ்சது ஒரு எத்தனை நம்பர், 106லேருந்து 16னா 0 then 9. ஓகே, இங்கேருந்து ஒரு 90 நம்பர் டிஃப்ரென்ஸ் வருது, ரைட்டா? ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 நம்பர் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ 90×12 என்ன டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு புரியவே இல்லை. ஆனால் 16 19 டேபிள் வெயிட் செகண்ட் 16 5 80 இல்லை, அப்படியும் வர மாட்டேங்குது. 80 ஓகே, +2 பண்ணி பார்ப்போமே. 10 5 50. ஓகே. ஸோ காய்ஸ், சாரி, எனக்கு இந்த கொஷனுக்கு மட்டும் ஆன்சர் தெரிய மாட்டேங்குது. மேபி உங்களுக்கு வேணும் நம்ம திருப்பி இந்த கொஷனுக்கு வரலாம். எனக்கு லிட்ரலி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இதுவுமே சிபிஓ கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். காய்ஸ், இந்த கொஷின் கொஞ்சம் டஃப்பானது. லிட்ரலி நான் சொல்கிறேன், நான் முடியாது. இன்னும் நான் வேணா ஒரு நிமிஷம் தரேன்.
லிட்ரலி இதுக்கு நீங்கள் நான் என்ன அந்த கொஷின் உங்களுக்கு இந்த வீடியோ நான் நடத்தலை. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது என்னென்னு. பிகாஸ் இந்த கொஷின் கொஞ்சம் டஃப்பானது. லிட்ரலி நான் உங்களுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் கூட தரேன். ஐ ஆம் ஷியோர் உங்களால் முடியாது இந்த கொஷின். ஏன்னா இந்த கொஷின் லெவலான கொஷின். ஐ ஆம் ஷியோர். ஸோ லாஸ்ட் 30 செகண்ட்ஸ் இன்னும் தான் தரேன் உங்களுக்கு. 2 மினிட்ஸ் அந்த இந்த கொஷனுக்கு. ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் சொல்லப்போனால் நீங்கள் விட்டு போகிற மாதிரி கொஷின்ஸ் இதெல்லாம். ஸோ நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி கொஷின் தெரியும். ஏன்னா இந்த மாதிரி கொஷின் வர்றது சிம்பிள் இல்லை. லிட்ரலி உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் ஆனால் டைம் எடுக்கும். லிட்ரலி உங்களுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் நினச்சாலும் உங்களால் இந்த ஆன்சர் எடுத்து வர கொஞ்சம் கஷ்டம். ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் உங்களுக்கு புரியும். ஸோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 5 செகண்ட்ஸ் guys. ஓகே, ஸோ டைம் அப். ஸோ ஐ எம் 100% ஷியோர் இந்த கொஷின் நீங்கள் ஒன்றால் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் ட்விஸ்டடானது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 32-10 அப்புறம் 24-12. ஸோ அடுத்து நம்ம 98க்கு சொல்லணும். ஸோ நான் ஃபஸ்ட் க்ரீன் பென் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் இங்கேன்னு பார்ப்போம். இங்கே 32 இருக்கா. ஃபர்ஸ்ட் இங்கே சம் ஆஃப் டிஜிட் நம்பர் யூஸ் பண்ணுவோம். 3 + 2 நம்மளுக்கு என்ன வரும்? 5 வரும். 5லேருந்து நீங்கள் 2 வர மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 வரும். ரைட்டா? வந்துச்சா? இப்போ இப்போ அடுத்ததுன்னா 24-12 பண்ணுறேன். 2 + 4 = 6. 6 2s are 12. ஓகே, இப்போ இது புரிஞ்சிச்சு அந்த பாயிண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி பாருங்கள். 9 + 8 = 9 + 8 என்ன? 9 9 18. இங்கே 17 into 2. அப்போ உங்களுக்கு ஆன்சர் 2 7s are 14. மிச்சம் 1. 2 1s are 2 3. ஸோ ரைட் ஆன்சர் உங்களுக்கு ஆப்ஷன் நம்பர் சி. லிட்ரலி இது கொஞ்சம் கன்ஃபியூசிங் தான். இது எனக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் கிடச்சி. அரௌண்ட் 50 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ஹவர் இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்க்க நீங்கள் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே நிறையா வந்தீங்கன்னா நிறையா ப்ராக்டிஸ் பண்ணலாம். லிட்ரல் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வேர்ட் கொஷின் உங்களால் முடியும் நம்புகிறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். ரிஃபார்ம். ஸோ இந்த கொஷின் லிட்ரலி ஈஸியான கொஷின். ஐ கெஸ் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நான் 2 நிமிஷத்துக்கு இந்த மேலே கீழே போய்க்கிறேன். இன்னும் எத்தனை கொஷின் இருக்க மாட்டேன் பார்த்துக்கலாம். ஓகே, இன்னும் நிறைய கொஷின் இருக்க மாட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் ரீசனிங் இங்கே வந்து 1 மணி நேரம் மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களால் ஐ திங்க் இதிலே ஒரு 20 கொஷின்ஸ் to 25 கொஷின்ஸ் நான் வச்சுருந்தேன் நினைக்கிறேன். 22 மேக்ஸிமம் அதோட ஜாஸ்தியாக வச்சுருந்தேன். ஸோ ஹவர் 51 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட் 8 செகண்ட்ஸ் guys. ஸோ பை சான்ஸ் உங்கள் லைவில் வேணும்னாலும் நீங்கள் லைவில் சொன்னாலும் நான் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஹவர் டைம் அப். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே கொஷினுக்கு கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர். ஓகே, 4 நிமிஷம். இங்கே இந்த ஃபர்ஸ்ட் நான் இந்த நம்பர் எழுதிக்கிறேன். நான் கலர் யூஸ் பண்ணுறது பிங்க். ஓகே, ஆர். ஏன் என்கிட்ட ஆர் கேவலமாக வருது? REFO. இது என்கிட்ட விரலில் எழுதுறதுனால நான் என்ன அந்த விஷயத்தை நான் அப்புறமா சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு. MROFER. ஓகே, இது வேறு ஆர். ஓகேயா? ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா நான் கலர் இங்கே உங்களுக்கு கவனிக்கிறதுக்கு ஆசைறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்கே லாஸ்ட்டுக்கு வந்திருக்கு. இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட்டுக்கு. அது மாதிரி இங்கே இருக்க இ இங்கேயும், இங்கே இருக்க ஆர் இங்கேயும், இங்கேருந்து இது கிராஸ். ஓகேயா? அப்போ ஆக்ஷன் நோட்டு ஏ லாஸ்ட்டில் வந்துருக்கும். ஏ லாஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே இருக்குது. என் ஃபஸ்ட்டில் வந்திருக்கும். என் ஆப்ஷன் நம்பர் டி அண்ட் ஆப்ஷன் நம்பர் சி இங்கேயே எலிமினேட் ஆகிடுச்சு. அடுத்தது ஓ நம்மளுக்கு செகண்ட் நம்பரில் வந்துருக்கணும். ஆப்ஷன் நம்பரில் இங்கே NO 2 இருக்குது. அடுத்தது ஐ தேர்ட் நம்பரில் வந்துருக்கணும். ஐ தேர்ட் நம்பரில் நம்மளுக்கு ஆப்ஷன் நம்பர் ஏல மட்டும் தான் இருக்குது. யாருக்காவது புரிஞ்சிச்சுன்னா சூப்பர். இல்லைனா ஒரு தடவை திருப்பி சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் இதுலேருந்து இப்போ இந்த இருக்க 6 அதை எடுத்து நீங்கள் லாஸ்ட்டில் போடணும். இங்கே இருக்க M ஃபஸ்ட்டில் போடணும். அப்போ இங்கே இருக்க செகண்ட் லாஸ்ட் ஆரையும் செகண்டில் வரும். அது மாதிரி. ஓகே, கிராஸ். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்புறேன். இது வேறு. ஓகே,
ஸோ விஷயம் என்னன்னா, நான் எங்கள் வீட்டில் பென் டேப் நீங்கள் மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். பென் டேப்னால் நான் நார்மலி இப்போ நான் விரலால் எழுதியிருக்கேன். ஆனால் பென் டேப்பில் ப்ராப்பராக உங்களுக்கு இப்போ நான் இது ரீசனிங்னால உங்களுக்கு ஈஸியாக தெரியுது. ஆனால் பென் டேப்பில் நான் மேத்ஸ் கூட ஈஸியாக சொல்லி தரலாம். ஸோ என்கிட்ட என்னென்னா ஆல்ரெடி என்கிட்ட இருந்த பென் டேப்பை நான் தெரியாமல் நொறுக்கிட்டேன். அதனால் எங்கள் வீட்டில் கோபமாக இருக்கிறாங்க. சரி, வேறு ஏதாவது பென் டேப் இப்போ உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணாலும் இப்போ நான் நார்மலி நீங்கள் போன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவு ப்ராப்பராக வந்துச்சு. ஏன்னா அதில் பென் டேப்பில் எழுதினேன் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணதுனால. ஆனால் இப்போ சுத்தமாக கண்டம் பண்ணிட்டேன். ஸோ பென் டேப் வாங்கலான்னு சொன்னால் எங்கள் வீட்டில் விரட்டி அடிச்சிட்டேன். பிகாஸ் அது அரௌண்ட் 2000 rupees. எங்கள் வீட்டிலலாம் முடியாது, நீ படிக்கிறியா விளையாடுறியான்னு கேட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பார்க்கலாம் அது அப்புறமா. ஸோ இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கொஷின் ரொம்ப ஈஸியானதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹவர் லாஸ்ட் உங்களுக்கு 15 seconds இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். ஸோ கைஸ், நான் 2 நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஸோ வெயிட் பண்ணுறேன், நான் பாஸ் பண்ணிட்டு போயிடுறேன். இல்லை நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துகிட்டே இருக்கீங்க. ஸோ இதோட நான் டைம் பாஸ் பண்ணேன். 2 seconds பிரேக் ப்ளீஸ். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன், நான் தொண்டை சேர்த்து போயிடும். ஸோ கைஸ், என் வாய்ஸ் ஆஹா இட்டாச்சி தெரியுறான். ஸோ கைஸ், யாருக்கெல்லாம் இனிமே பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ நான் இப்போ நருட்டோ பார்த்துக்கினேன், முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட். இப்போ ஷிப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். ரொம்ப ஆயிடுச்சு ஷிப்படி. ஸோ நான் டைமரை கீழே எடுத்து வைக்கிறேன். ஸோ இங்கேன்னு கவனிச்சிங்கன்னா நம்ம ஹெச்லேருந்து எஃப்க்கு போயிருக்கோம். ஹெச்லேருந்து எஃப்க்கு போகும்போது நம்ம -1 பண்ணுறோம். அப்போ நடுவில் நம்ம ஜியை விட்டுட்டு எஃப்க்கு போகிறோம், ரைட்? இப்போ டிலேருந்து நம்ம சியை விட்டுட்டு அடுத்தது பிக்கு போவோம். ஆப்ஷன் நம்பர் ஏ, ஆப்ஷன் நம்பர் டி கேன்சல், எலிமினேஷன் மெத்தட். அடுத்தது விலேருந்து நம்ம டிக்கு வரோம். விலேருந்து -1 பண்ணிங்கன்னா யூ விட்டு டிக்கு வரும். அப்போ ஆர்லேருந்து நம்ம பின்னாடி போனோம்னா கியூ விட்டுட்டு பி போவோம். ஸோ ஆப்ஷன் நம்பர் பியும் இங்கே கேன்சல். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி தான் ரைட் ஆன்சர். ஐ கேஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் எத்தனை கொஷின் பாருக்கு, ரொம்ப நேரம் இருக்குது. ஓகே, ஸோ லாஸ்ட் 2 கொஷின் நம்ம ஆல்மோஸ்ட் எண்டிங்க்கு வந்துட்டோம் கிளாஸ் விட்டு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் மோர், ஒன் டைம் கொஷின்ஸ். ஸோ இதுவும் கொஞ்சம் இல்லை இது உங்களால் முடியும், நம்பிக்கை வைங்க, நான் முடியும். ஸோ லாஸ்ட் 2 கொஷின்ஸ் தான் இருக்குது. இதுதான் செகண்ட் லாஸ்ட் கொஷின். லாஸ்ட் மினிட் முடிய போகுது. ஸோ கைஸ், டைம் அப் ஆக போகுது. ஸோ லாஸ்ட் 10 seconds. ஸோ வித்தவுட் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நான் இந்த வாட்ச் ஓடுற டைம்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் கிரேட், சூப்பர் கிரேட். ஓகே, ஸோ டைம் பாஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், ஸோ இப்போ நான் இந்த கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மள்ட்ட இன்னும் ஒரு கொஷின் நான் ஆல்ரெடி அது பண்ணலை. நான் முடிஞ்சால் அந்த வீடியோ இப்போ இதிலே முடிப்போம், இல்லைனா அப்புறமா பார்ப்போம். ஸோ எஃப்லேருந்து நம்ம யூக்கு வரோம். இங்கே கவனிச்சிங்கன்னா எஃப்வுட் நம்பர் நம்மளுக்கு 6 இருக்குது. யூவுட் நம்பர் ஆப்போசிட்டில். இப்போ நீங்கள் ஏயை 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெட் என்னென்னு எடுப்பீங்க, ஆப்போசிட் டைரக்ஷனில் 1ன்னு எடுப்பீங்க. ஆனால் உண்மையான நம்பரில் ஏயை 1ன்னு எடுக்கும்போது இங்கே ஜெட் நம்பர் 26 வரும்.
அதே இது இங்கே ஜெட்டை நீங்கள் ஒன்றுன்னு எடுத்திங்கன்னா பி நம்மளுக்கு இங்கே 26ன்னு வரும் ரைட்டா. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன். இங்கே எஃப் நம்மளுக்கு 6 நம்பரில் வருது, யூ நம்மளோட 6 நம்பரில் வருது. இப்போ நீங்கள் ஜேயை கவனிச்சிங்கன்னா ஜே நம்மளுக்கு 18 நம்பர், ஜே விட்டு ஆப்போசிட் நம்மளுக்கு கியூ வரும். ஸோ கியூ ஆப்ஷன் நம்பர் ஏபிசி எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அடுத்தது எல்லேருந்து ஓ, எல் விட்டு ஆப்போசிட் ஓ வரும், ஏ விட்டு ஆப்போசிட் ஜெட். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி கேன்சல். அடுத்தது ஓ டு ஆப்போசிட், சாரி நான் என்ன சொல்கிறேன், ஓகே ஆமாம், ஓ டு ஆப்போசிட் நம்மளுக்கு எல் வருது. நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓ டு ஆப்போசிட் எல் வருது. அப்போ எஸ் டு ஆப்போசிட், எஸ் நம்பர் நம்மளுக்கு 19 டு ஆப்போசிட் எங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரும் ஐ. சாரி ஐயா, ஐ கெஸ் நான் இங்கே தப்பாக எழுதிட்டேன்னா இல்லை, என் வீட்டு விட்டுருக்காது 2 நிமிஷம். ஸோ நான் திருப்பி இங்கேருந்து, ஸோ இங்கே ஐ கெஸ் உங்களுக்கு ஆப்ஷன் நம்பர் பி எலிமினேட் ஆச்சுன்னு தெரியும். ஸோ நான் திருப்பி ஒரு வாட்டி பெண்ணை வச்சு எழுதிக்கிறேன், எனக்கு புரிய மாட்டேங்குது இங்கேருந்து. ஸோ ஆப்ஷன் நம்பர் டி கேன்சல், ஆப்ஷன் நம்பர் பி கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ நம்ம அடுத்தது ஓலேருந்து எல்க்கு வரும். ஓட்டு நம்பர் என்ன நம்மளுக்கு, ஓட்டு நம்பர் நம்மளுக்கு 15 ரைட்டா. வெயிட் அ செகண்ட் கைஸ், நான் இங்கே கொஞ்சம் ஓகே கரெக்ட் தான். ஓட்டு நம்பர் நம்மளுக்கு இங்கே வருது 12 ரைட்டா. அதே இது ஓகே 14 15 ஓகே சாரி ஓகே. ஓட்டு நம்பர் 15 வருது. 15 ஆப்போசிட் எல்க்கு என்ன வரும்? அப்போ எல்லோட் நம்பர் இங்கேருந்து ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, நான் இங்கே தப்பாக சொல்கிறேன்னா இல்லை கரெக்டாக சொல்கிறேன். 2 மினிட்ஸ் கைஸ். இங்கேன்ட்டு ஃபுல்லாக கோலார் படியாக கிடக்குதா, அதனால இங்கே எனக்கே கன்ஃபியூஷன் ஆகுது. நான் இங்கே எழுதுனது குப்பா மாதிரி எழுதியிருக்கேன், அதனால் ஓகே எனக்கு திருப்பி எழுதிச்சிருச்சு. ஓகே. ஸோ நம்மளுக்கு இங்கே ஆப்ஷன் நம்பர் பி வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ஆப்ஷன் நம்பர் இங்கே வருவோம். ஓட்டு நம்பருக்கு 15. அப்போ ஓட்டு நம்பர் நம்ம 15 வந்துச்சுன்னா அதுட்டு ஆப்போசிட் என்ன வரும்? ஓட்டு ஆப்போசிட் நம்மளுக்கு வரும் எல் ரைட்டா. ஸோ எல் இங்கே வருது. அப்போ எஸ் விட்டு ஆப்போசிட் என்ன, எஸ் விட் நம்பர் என்ன நம்மளுக்கு வருதுன்னா, எஸ் நம்பர் நம்மளுக்கு 19 விட்டு ஆப்போசிட் நம்பர் நம்மளுக்கு ஹெச் வரணும் ரைட்டா. ஸோ ஹெச் ஆப்ஷன் நம்பர் ஏலையும் இருக்குது, பி சிலையும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் நம்பர் டி கேன்சல். ஓகே, நான் கலர் மாற்றிக்கிறேன், கை விலகி தந்தது அதில் எழுதி இப்போ விரல் எழுதுறது வலிக்குது. ஓகே, டபிள்யூலேருந்து நம்ம டிக்கு வந்திருக்கோம். ஸோ டபிள்யூ டு ஆப்போசிட் டி. அப்போ எம் டு ஆப்போசிட் என்ன, என். ஸோ என் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி கேன்சல் ஆகிடுச்சு. ஆப்ஷன் நம்பர் ஏ தான் ரைட் ஆன்சர். ஓகே, நான் கலர் மாற்றிக்கிறேன், தெரியுமா தெரியல. ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் ரைட்டான ஆன்சர். ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஜஸ்ட் ஆப்போசிட் நம்பர்ஸ். இப்போ ஏ நீங்கள் 1ன்னு எடுத்தீங்கன்னா ஜெட்டை நீங்கள் 1ன்னு எடுப்பீங்க ஆப்போசிட் டைரக்ஷனில். ஸோ கம்மிங் டு த லாஸ்ட் கொஷின் ஆஃப் திஸ், இதுதான் லாஸ்ட் கொஷின். ஓகே, இது ஒரு நியூமெரிக்கல் கொஷின். ட்ரை பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இதுவும் ஈஸியான கொஷின் தான். ஸோ 10 லாஸ்ட். இது 106 கொஷின் கிடையாது. இது கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். ஸோ சாரி, தெரியாமல் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் 4 seconds, 3 seconds, 2 seconds, 1 second, கேம் கம்ப்ளீட்ஸ். ஸோ இனிமேல் நம்மளுக்கு டைம் தேவையில்லை, கேம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதான் லாஸ்ட் கொஷின் இருந்துச்சு அதனால். ஸோ 13 ஸ்கொயர் கவனிச்சிங்கன்னா 169 + 5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் 174 ரைட்டா. அப்போ இதோட ரைட் ஆப்ஷன் நம்பர் பி. ஏன்னு சொல்லிடுறேன், 8 ஸ்கொயர் 64 ப்ளஸ் இங்கேயும் 5 பண்ணுவோம், ஏன்னா இங்கே 5 பண்ணோம், இங்கேயும் 5 பண்ணுவோம். அப்போ ஆப்ஷன் நம்பர் 69 ஆன்சர் வரும். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் நம்பர் பி கிடச்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இதான் இன்னைக்கு லாஸ்ட் கொஷின். தேங்க்யூ காய்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த கொஷனில் சொல்லுங்கள். ஐ கெஸ் அந்த ஒரு கொஷின் நம்ம இன்னும் பண்ணலை. ஸோ ஹவர் நம்ம அந்த கொஷின் அப்புறமா பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இது என்ன இல்லைன்னா வெயிட் அ செகண்ட். ஓகே, இந்த யூவை நான் கேவலமாக எழுதியிருக்கேன், காலி பண்ணுவோம் அந்த யூ. ஓகே, ஸோ யூ இந்த இருக்குது. ஸோ தேங்க்யூ. வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி டெய்லி நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ ரெக்கார்டிங் நல்லா இருந்துச்சு சொல்லப்போனால். ஏன்னா லைவில் பண்ணோம்னா நடுவில் நான் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கட்டாதா இல்லையா உங்களோட மெசேஜஸ் எல்லாம். ஸோ அவர் உங்கள் கமெண்ட்லேயே நீங்கள் சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கொஷின்ஸ். ஸோ இன்னும் நம்ம ஒரு கொஷின் பார்க்கல. நான் அந்த கொஷின்ட்டு ஒரே ஒரு வீடியோ அப்புறமா போடுறேன். ஏன்னா அந்த கொஷின் எனக்கே கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த கொஷின் ஐ கெஸ் இது நினைக்கிறேன், இல்லை இது ஆமாம், கொஷின் நம்பர் 3. யாருக்காவது பார்க்கணும்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கொஷின் அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஹவர் தேங்க்யூ கைஸ், பாய். நாளைக்கு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.